வாங்க சக்தி. ஹாய். திருச்செந்தூர் போயிட்டு நேற்று எலெக்ஷன் முடிச்சுட்டு ஓட்டு போட்டு திருச்செந்தூர், இன்னைக்கு பெங்களூர். நீ ஃபுல்லா பண்ணிட்டு இது பண்ணணும். கலச்சிட்டு இது கணேஷ் பேக்கரி அட்டடப்பாலாம் பாருங்களேன். நல்ல பெரிய ஏன்னா உங்களுக்கு தான் தெரியணும், உரிக்கிற ஆட்களுக்கு தான். நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியா நிறைய வீடு வந்து சேர்ந்துட்டான். இன்னைக்கு தான் நீங்க வந்து ஃபயர்மேன் மாதிரி. வருஷம் நல்லா இருக்கா? வருஷம் நல்லா இருக்கா? வருஷம் இறங்கி பிரிச்சுட்டா தண்ணிக்கல. ஆமா. ஸோ பூல்ல நல்லா ஆட்டம் போட்டாச்சுங்க. உங்களை பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு. இது வந்து கடலை தேங்காய் துவையல், வேர்க்கடலை. நாளைக்கெல்லாம் என்ன பிளானு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங். வி ஆர் இன் பெங்களூரில் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்களோட சேர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும், இன்னொருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு vlog தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போய் அப்படியே கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணலாம். ஸோ கெஸ்ட்டு வந்தாச்சுங்க. ஸோ பார்ப்போம். ஹலோ, வாங்க சக்தி. ஹாய். என்ன தூத்துக்குடியில் இருந்து டிரைவிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கிறான் ஸ்ரீநிதி. ஹாய். பரவாயில்ல, எங்களுக்கான வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்களா? இல்லை சாயந்தரம் ஆயிட்டுல. சாயந்தரம் ஆயிட்டு. ஆமா, நல்லா இருந்துச்சு. நல்ல டிரைவிங். என்ன ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜம்முன்னு இருந்துச்சு. சரி. ஸோ சக்தி ப்ரோ, அப்புறம் வந்து அருணா சிஸ்டர் எல்லாருமே வந்தாச்சு. குட்டீஸு எல்லாருமே வந்துட்டாங்க. லக்கேஜ் எடுத்துருமா? எடுத்துருவானே. எடுத்துருங்க. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம் பெங்களூர். அவனை பாரிஸ்னு ஒய்யாம கூட்டிகிட்டே இருப்பாரு. எங்களுக்கு தான் வர நேரமே கிடைக்கல. நாங்களாம் அடிக்கடி வரோம். ஆனால் இவரு ஒய்யாம தூத்துக்குடிக்கு ஒரு அது என்னது பொலேரோ கார் மட்டும் எப்பனாலும் வந்துடும். பொலரோ இல்லை, ஸ்கார்பியோ. சாரி, ஸ்கார்பியோ. எப்படின்னா அவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒய்யாம வந்துட்டு இருக்கீங்க? அங்கிட்டலாம் அப்படியே பழக்கம் ஆயிட்டுனா உனக்கு சார்ஜர். எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் கிளம்பிட்டீங்க? ஆமாண்ணா, எலெக்ஷன் முடிச்ச கையோட பெங்களூர் கிளம்பிட்டீங்க. சரி. நேரம் எங்க திருச்செந்தூர் போயிட்டு நேற்று எலெக்ஷன் முடிச்சுட்டு ஓட்டு போட்டு திருச்செந்தூர், இன்னைக்கு பெங்களூர். சரி வாங்க. ஒரே இல்லைப்பா எழுதிட்டு வந்தாச்சு. அதில் என்ன கெஸ்ட் வந்தாச்சா? இவன் தான்ப்பா கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி அவனா? ஆமா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எப்பந்தான் சக்தி அங்கிள் வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். போ வாங்க. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்டெல்லாம் ஆகல, அப்படியே வந்தாச்சு. ஆமா, நல்லா இருக்கீங்களா? வாங்க அண்ணா உள்ள பாருங்க. இது கொடுத்துரு. சக்தி எங்கள்கிட்ட பேசலையா? அவன் ஓடுறான், வெக்கப்பட்டுட்டே இருக்கான். ஏதாவது குடிக்கீங்களா? டீ, காஃபி? தண்ணி மட்டும். ஐஸ் வாட்டர் தரவா? ஐஸ் எனக்கு நார்மல் வாட்டர். நார்மல் வாட்டரே போதுமா? எங்கே சாப்பிட்டீங்க? சாப்பாடு எத்தனை இடத்துல சாப்பிடணும் எங்களுக்கே தெரியலையே. ஃபர்ஸ்ட் A2Bல திண்டுக்கல்ல நெருக்கி சாப்பிட்டோம். காலையிலையா? பிரேக்ஃபாஸ்ட் காலையில. ஆமா. சரி. அதுக்கடுத்து எங்க நின்றோம்? மதியம் வந்து ராஜ விருந்துன்னு சொல்லிட்டு வரும். அங்க சூப்பரா இருக்கும். ஆமா, அப்படியே உள்ள போனோன்னா ஹட்டு மாதிரி கூரை மாதிரி வச்சிருப்பான். பிரியாணி, அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து வேற எங்க? சரவண பவன்ல. இப்போ ஆமா, இப்போ டீ குடிக்கிற போய் பர்கரு, அதுக்கப்புறம் என்னது பணியாரம், இதெல்லாம் தின்னு சாப்பிட்டு வந்தாச்சு. அந்த லைன்ல வரிசையா நிறைய கடை கிடையாது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3 கடையிலையும் சாப்பிட்டு 3 கடையிலுமே நல்லா இருந்துச்சு. கிஃப்ட் கொடுத்துருமா? கொடுத்துடலாமா? யாருக்கு கொடுக்க போற? என்னது கொண்டு வந்திருக்க? யாருக்கு கொடுக்க போற? அப்ப ஸ்ரீனி அக்கா கூப்பிடு. என்னது? திறந்து பார்க்க சொல்லு. நல்லா இருக்கா ஸ்ரீனி? நல்லா இருக்கா? இதே படம் தானே? இந்த படம் தான் இதுல. நீ ஃபுல்லா பண்ணிட்டு கலச்சிட்டு இது பண்ணலாம். நீங்க ஃப்ரேம் பண்ணி கூட போட்டுக்கலாம். அந்த ஃப்ரேமோடயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அஜுலுக்கு சொல்லிருங்க. வெல்கம். இந்த இருக்கு பாருங்க, பின்னாடி ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. மாட்டலாம், இல்லைன்னா ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். வெக்கேஷனுக்கு உனக்கு இதுதான் நீ. சரியா? போர் அடிக்கலாம் சொல்லக்கூடாது. ஓகே, நீ சாப்பிடு. அக்காக்கெல்லாம் கொடு. கொடு. ஸ்ரீநிதி சாப்பிட்டுலாடு. என்ன தூத்துக்குடியிலேருந்து சில ஸ்நாக்ஸ்லாம் வந்திருக்குது. என்னன்னு பார்ப்போம். என்னம்மா, கணேஷ் பேக்கரியா? ஆமாம், எல்லாமே கணேஷ் பேக்கரி தான். எல்லாமே கணேஷ் பேக்கரியா? சரி. அது மக்ரூனு. பேக்கிங்கை பார்த்தாலே தெரியுது இது மக்ரூன். ஆமாம்.
கணேஷ் பேக்கரி அட்டை டப்பாலாம் பாருங்களேன், அப்படியே தெளிவாக தெரியும். ஓ நம்மளோட ஃபேவரேட். ஃபேவரேட், உங்களோட ஃபேவரேட் மெயினாக? என்னோட ஃபேவரேட் நெய் மிட்டாய். நெய் மிட்டாய், குச்சி மிட்டாய். இது கேக். இது பிள்ளைங்க ஃபேவரேட் கேக்குனா. ஆமாம், ரிச் ப்ளம் கேக்கு. ரிச் ப்ளம் ஃபுல் கேக். சூப்பர். ஓகேயா? ஸோ தூத்துக்குடியிலேருந்து வந்த தூத்துக்குடி ஐட்டங்கள்ங்க இது. இந்த பிக் சாப்பர். ஸோ எப்போவுமே நம்ம வந்து பெங்களூரில் கிடைக்காத ஒரு சாமான், நல்ல பூண்டு, அப்புறம் நல்ல வடை பூண்டு, பெரிய பூண்டு. பல்லு பெருசாக இருக்கா? நல்ல பெரிய பூண்டு. மெயினாக உங்களுக்கு தான் தெரியணும், உரிக்கிற ஆட்களுக்கு தான். பெருசாக இருக்குல்ல? ஆமாம். அது மாதிரி வெங்காயமும் நல்ல பெரிய வெங்காயம். ஓகே, சூப்பர். ஸ்விம்மிங் போமா? போலாமாண்ணா? ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தொட்டி மாதிரி இருக்குமா? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஆழ்கடலில் போகிற ஆட்கள், அலைக்கு நடுவில், அதுவும் ஆழ்கடலில் போகிறது. இருந்தாலும் ஸ்விம்மிங் பூல் அழகா இருக்குங்களா? நான் பார்க்க சூப்பராக இருக்கும். போவோம், ரெடியாக இருக்கும். என் பொண்ணுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கா ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்காக. அது இப்போ இந்த டைமில் போகிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணா. ஸோ யூஸ்வலாக நான் இப்போ இந்த சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடுறது. அங்கே கூட்டமாக இருக்குமா? அப்படின்னா கூட்டம்லாம் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம இப்போ அப்படியே பூல். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் காஸ்டியூமுக்கு மாறியாச்சு. போலாமா? என்ன படுத்துட்டீங்க? நீங்க மாறல, அந்த குட்டீஸ்லாம் காட்டுற பாருங்க. விசில் அடிக்காதடா. போலாமா? பாரு, ஸ்ரீநிதி, வர்ஷா, அப்புறம் அனபியா. இங்கே பாரு அஜுல், ஓன் ட்ரெஸ்ஸை காட்டும். அஜுல் ட்ரெஸ்ஸில் தான் நிறைய மீன் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மீன் தான். எல்லாம் வந்து தண்ணியில் போய் கொதிக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமாயிட்டான். அவன் சிக்கன் அப்படி சாப்பிடுவானா? ஓமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியா நதியா வீடு வந்து சேர்ந்துட்டான். அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு. டெய்லி ஒரு டைம் ஆயிரும்ண்ணா. நீ டிராஃபிக் இருந்துச்சா? நீ டிராஃபிக் இருந்துச்சா? சரி, நாங்கெல்லாம் ஸ்விம்மிங் கிளம்பியாச்சு. நீ வரியா? ஸோ எல்லாருமே வந்து இப்போ பூலுக்கு வந்துட்டோம். பூலுக்கு வந்துட்டு கேப் எல்லாம் போட்டாச்சு. ஆமாம், தலைவர் பாருங்க, தலைவர் தான் செமையா. இன்னைக்கு நீங்க வந்து ஃபயர்மேன் மாதிரி இருக்கீங்க. ஃபயர்மேன் சிவப்பு கலர் ட்ரெஸ்னாலயா? ஆனா அந்த குட்டீஸ்களுக்குலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல பார்க்க. ஹாய் அஜுல், போலாமா? ஸ்ரீநிதி ரெடியா? எல்லாம் ரெடி. வாங்க போட்டு ஸ்விம்மிங் பூல் வர. என்ன பயங்கரமா இருக்குண்ணே. நல்லா இருக்கா? நைட் டைம் நல்லா இருக்கா? நைட் டைம் நல்லா இருக்கு. நம்ம அதுல குளிக்கலாம். அந்த இருக்கு. ஏன்னா காத்து குளிரும் மேல. ஆனா நல்லா நீங்க இங்க இருந்து அப்படியே மேல இருக்கு. மாடியை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஆமா. ஏய் அஜுல் இறங்காத. தெரியுது. இரு வார டாடி வார. ஆனா அந்த தண்ணி கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கு. இல்ல உள்ள இறங்கினா சரியாயிரும். சரியாயிரும். அது இப்ப காத்தடிக்கிறனால இருக்கு. நீங்க நீச்சல் அடிக்கும்போது தெரியாது. சில்லுன்னு இருக்க காத்து. காத்து அடிக்க பாத்தீங்களா? ஆனா தண்ணி வந்துகிட்டே தானே இருக்கனால சரி. உள்ள யாருமே இல்ல, கூட்டமா இருக்கு. கூட்டமே இல்லையே. வெள்ளிக்கிழமை. இறங்க கண்ணாடி போடு, வருஷம் போட்டு விடா. ஸ்ரீநிதி, அவங்க 2 இறக்கி விட்டுற அப்படியே. வருஷா சூப்பரா நீச்சல் அடிக்கால. அஜுல அனபியா இறங்கு. தண்ணி தெரிக்காம தண்ணி அடிக்காது. தண்ணி அடிக்காதா? அக்கா இறங்கிட்டு. அனபியா இறங்கு. அனபியா எங்க பாரு. அவ்வளவுதான், பயம் போயிடுச்சா? இங்க இருந்து அப்படியே நடந்து போ. விளையாடு. வருஷம் நல்லா இருக்கா? வருஷம் இறங்கி புரிஞ்சுட்டா தண்ணிக்குள்ள. ஆமா. பாப்பா இறங்கி அடி. சக்தி ப்ரோ இறங்கிருமா? ஆமாண்ணா, நான் இறங்கிரும். நம்ம போய் குளிப்போம். இது உங்களுக்கு தொட்டி தான். தொட்டிலாம் இல்ல, இது நல்லா இருக்கும்ல. இதுல தனியா குளிக்கிறதுக்கு அனுபவம் இருக்குல்ல. பாப்பா அந்த இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ. பொட்டியா? இறங்கு. சக்தி அங்கிள் எல்லாம் அங்க போயிட்டாங்க பாரு. வா அனபியா, கமான் அனபியா. இந்த இது போய் எடு. குட்டீஸுகள் தாங்க செம ஆட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குளிர தான் செய்யுது, ஆனால் வந்து நல்லா. சரி, அப்போ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி நல்லா இருக்கா? சரி. இது சம்மர் தான், மிச்ச நேரம்லாம் ரொம்ப. ஸோ பூலில் நல்லா ஆட்டம் போட்டாச்சுங்க. இப்போ அப்படியே நாங்கள் கிளம்புறோம்.
நல்லா இருந்துச்சா? அருணா சிஸ்டரை தவிர்த்து எல்லாருமே வந்தாச்சு. அர்ஜுன் என்ன போலாமா வீட்டுக்கு? இப்போ அனபியா ஸ்ரீநிதிலாம் என்ஜாய் பண்ணிங்களா? வருஷா போமா வீட்டுக்கு? ஸோ ஸ்விம்மிங் போயிட்டு வந்தாச்சுங்க. சாதமையாக எல்லாருக்குமே வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அம்மா வந்து ஆல்ரெடி சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. சப்பாத்தி மொத்தமாக போட்டு வச்சாச்சுன்னா எல்லாருக்கும் சப்பாத்தி அப்புறம் வந்து எக் புர்ஜி. சாப்பிடுமா? சாப்பிட உட்காந்துருமா? பசி வந்துட்டா? சரி வாங்க. சாப்பாடு வைங்கம்மா, நான் வரேன். நைட்டுக்கு சாப்பிட வந்தாச்சு. குளிச்சுட்டு அப்படியே நேரடியாக வந்து உட்காந்துருக்க சாப்பிட நல்லா பசி எடுக்கும். நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் உட்காருங்க. நான் தான் உட்கார தான் போகிறேன். நான் அந்த பிள்ளைங்களை செட் பண்ணிட்டு தானே. அருணா வந்து ஒத்தகைட்டே சாப்பிட்டுட்டு ஒத்தகைட்டே வீடியோ எடுத்துருவோம். வச்சிருங்க. சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்றேன். சாப்பிட்டது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள். எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. சரி நல்லா சாப்பிடுங்க. உங்களோட சப்பாத்தியில் சாஃப்டாக இருக்கு. அம்மா போட்டா எப்பவுமே சாஃப்ட் தான். நல்லா சாஃப்டாக இருக்குமா? ஆமா, இல்லைன்னா சுட சுட போட்டா. ஸோ குட்டீஸ்லாம் வந்து அந்த சைடாக விட்டாச்சு. இது புளிக்குழம்பு. இன்னைக்கு மதியம் வச்ச புளிக்குழம்பு. இன்னைக்கு சிம்பிள் சாப்பாடு தானே. ஓகே. நான்வெஜ்லாம் இல்லை. சூப்பராக இருக்கு. முட்டை தான் இருக்கு. முட்டை இருக்குல்ல நான்வெஜ்ஜுக்கு. சரியா? முட்டை டிஃப்ரெண்டாக இருக்கு. சாப்பிட்டு வர்றேண்ணா. சரி சரி சாப்பிடுங்க. நானும் சாப்பிடுவேன். ஆமாம் சாப்பிடுவாங்க. அண்ணா சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிங்க. வீடியோ எடுத்து போதும் வாங்க. எல்லாரும் பசி. மாமி நீங்க அந்த சீட்ல உட்காந்துருங்களேன். நீங்க உட்காருங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு கூழ் குடிங்க. இது வந்து கடலை தேங்காய் துவையல், வேர்க்கடலை. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. கடலை. ஆமா, இந்த மாதிரி துவையல் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு துவையல் இருக்கும் உங்க வீட்லயா? சப்பாத்தி ரைஸு எதுனாலும். சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. அண்ணா தான் ஒன்றும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல. சாப்பிட்றே அண்ணா நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு டிவியில் வந்து எங்கள் வீட்டு பால் காய்ப்பு வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜுல் நல்லா சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, நல்லாவே சாப்பிடல. சப்பாத்தி வீட்டில் உள்ள சப்பாத்தியே சின்ன சப்பாத்தி தான். என்னம்மா என்ன? சரி ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. என்னதுண்ணா இது? இதெல்லாம் திங்க மாட்டாங்களே. நாலு பாதி. பாதிலாம் உடைக்காதீங்க. இல்லை நைட் நேரம் அது ஒன்றுமே செய்யாது. நீங்களே இன்னொரு பாதி எடுத்து சாப்பிட்ருவீங்க. வேர்க்கடலை நல்லா இருக்கா? விதமாக செஞ்சு தர்றாங்க. நான் சாப்பிட தான் வயிறு காணல எங்களுக்கு. நல்லா இருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்ததுனால இன்றைக்கி வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றுமே பண்ணலைங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்விம்மிங் போனோம், சாப்பிட்டோம். அஜுல் என்ன தூங்க போகலாமா? வீடியோ பார்க்க போறியா? சரி ஓகே. இருக்கீங்க வார ஃபர்ஸ்ட் ஸ்ரீநிதி பார்ப்போம். ஸ்ரீநிதி இது என்னதுன்னு சொல்லு. ஆனால் கண்ணு வாயிலாம் இருக்குது. இது வந்து ஆக்டோபஸ்க்கு தம்பின்னு வச்சுருமா? சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கேட்டா? நான் கிராப் நினைச்சேன். நானும் கிராப் நினைச்சேன். சரி அக்கா ஹர்ஷாக்கா என்ன பண்ணியிருக்கீங்க? ஹாட்டாக. சரி ஓகே. நண்டு ஆனால் சூப்பராக இருக்கு. சரி மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி அனவே எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் வந்து கலர் சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன். அவன் இதுவும் பாருங்களேன், இந்த ரெட்டு இது நல்லா இருக்குது. ஆக்டோபஸ் மாதிரி. அவ ஹாட்டில் வந்து இது குக்கீஸ் மாதிரி இருக்குது. ஹர்ஷா குக்கீஸ் பிஸ்கட் மாதிரி இருக்குது. வர்ஷா
வருஷா. நாளைக்கெல்லாம் என்ன பிளானு? ஆனால் நாளைக்கு அதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்ல, அது என்ன ஷூ பன்னார்கட்டா ஷூ போயிட்டு வாங்கப்பா. ஆமாம், அந்த ஷூ தான். காலையில் கிளம்பிடுங்க. காலையில் எத்தனை மணிக்கு போகலாங்க? நான் இந்த இப்போ டைம்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். அங்கே புக் பண்ணணுமா எப்படி? புக் பண்ணுறதும் பண்ணலாம், அது அவைலபிளை பொறுத்து சொல்கிறேன். இல்லை டேரெக்டாக வாங்கினாலும் டக்குன்னு போயிடலாம், எதுனாலும் பிரச்சனை இல்லை. சரி. சூப்பராக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நல்லா இப்போ வந்து நல்லா சாப்பிட்ட சப்பாத்தி, அந்த அது முட்டை, எக் புர்ஜி. எக் பொரிச்சா? எக் புர்ஜியா? புர்ஜ் கலிஃபா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக் புர்ஜி, முட்டை வறுத்துனது எங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ இந்த என்ன கடலை, வேர்க்கடலை உருண்டை, அது சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நைட் நேரம்னால சாப்பிட முடியல. ஸோ வேர்க்கடலை உருண்டையோட இன்னைக்கோட டேயை நாங்கள் முடிக்கிறோம். நாளைக்கு காலையில் வந்து எந்த ஏரியானா ஜூக்கு போன பிள்ளைகளை காமிக்கிறக்காண்டி, பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த ஜூவில் காமிக்கிறோம். அதை போயிடலாம். ஓகே, அதுதான் ஆசையாக இருக்கு. மற்றபடி நல்லா டயட், நல்லா தூக்கம் வருது. என் கண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா தூக்கமாக வருது. குளிச்சது இந்த ஸ்விம்மிங்கே தூக்கம். நீங்கள் டெய்லி கடலுக்கு போகிற ஆளு. அது வேற இது வேற. அது தொழில், இது வந்து அது என்ஜாய் பண்ணுறதா, இது வெக்கேஷன், எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸுக்காண்டி அப்படியே பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூர் ஒர்த்து தான். அதுவும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். உங்கள் கவனிப்புக்கு வந்ததுலேருந்து நம்ம கார் தூத்துக்குடியில் ஏறினதுலேருந்து கரெக்டாக எங்கே வர்றீங்க, எந்த இடத்துல வர்றீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணது ஒரே ஆள் ஃபேரிசன் தான். நம்மளை நல்லா பத்திரமா வர்றது, சேஃப்டிக்கு எந்த அளவு வர்றோம், எந்த இடத்துல வர்றோம், வழி மாறிடக்கூடாது அப்படின்னாலும், எந்த இடத்துல கரெக்டாக எந்த கடையில் சாப்பிடணும், எல்லாமே பக்காவாக புள்ளி விவரம் மாதிரி கரெக்டாக சொல்லி வச்சுருக்காங்க. அது எப்படி தெரியுமா, அந்த செந்தில் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க தெரியுமா, எந்த கையில் எந்த போடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி பேரிசனுக்கு அங்கே தூத்துக்குடியிலேருந்து பெங்களூர் வர வழியில் எந்த கடையில் எங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சொன்ன கடையிலலாம் சாப்பிட. உங்களை வந்து இன்னொரு முக்கியமான ட்ரிப் அனுப்ப வேண்டியது இருக்கு. இன்னொரு ட்ரிப் என்னது? திருப்பதி. ஆமாம், திருப்பதிக்கு காரணம் இவரு தான். எங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு திருப்பதி போக. கண்டிப்பா இருந்தாலும் சொல்லிக்கிறோம்ல, எப்பவுமே சீக்கிரத்துல அடுத்த ட்ரிப் திருப்பதி தான். இல்லைண்டா வாய்ப்பே இல்லை எங்களுக்கெல்லாம் போகிறது. திருப்பதிக்கு வழிகாட்டினதே பாரிசன் தான் சொல்லணும்டா எங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து செம்ம டயர்டு தான், அப்படியே தூங்க வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய். ஓகே, பாய்.